வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தன்மை இருக்குது. அந்த நாளை எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ அந்த தெய்வம் நம்முடைய வாழ்வை காக்கும் என்ற நம்பிக்கை. இன்று இந்த வீடியோவில் எந்த நாள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக காண்போம். வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திங்கட்கிழமை வழிபட உகந்த தெய்வம் சிவன். இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் மனசாந்தி, மன அமைதி கிடைக்கும். திங்கள் என்றால் நிலவு, மன அமைதி என பொருள். சிவபெருமானை வழிபடுபவர்கள் பால், வில்வ இலைகள், வெள்ளை மலர்கள் கொண்டு வழிபடுவது சிறப்பு. சந்திராஷ்டமி வரும் நாளில் திங்கள் பிரதோஷம் மிகவும் சிறப்பு. சிவபெருமானை மனதார வணங்கும் போது உள்ளம் உருகி ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதனால் நோய்கள் நீங்கி குடும்பத்தில் மன அமைதி நிலவும். அடுத்து செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. செவ்வாய் என்றால் செவ்வாய் கிரகம், தைரியம் என பொருள். முருகரை வழிபட்டு எதிரிகளை வெல்லலாம் என்பது ஐதீகம். ஆஞ்சநேயரை வழிபட்டால் தைரியம், சக்தி கிடைக்கும். முருகரை வழிபட சிவப்பு மலர், கடலை பருப்பு நிவேதனம் செய்ய வேண்டும். முருகரை மனதார வணங்கும் போது ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதன் நன்மையாக தடைகள் நீங்கி சோதனை கடந்து தைரியம் பெருகும். அடுத்தது புதன்கிழமை வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர் மற்றும் பெருமாள். புதன் என்றால் புத்தி, அறிவு என பொருட்கள் உண்டு. விநாயகரை வழிபட்டால் கல்வி, புத்திசாலித்தனம் வளரும். சில இடங்களில் பெருமாளையும் புதன்கிழமை சிறப்பாக வழிபடுகிறார்கள். பச்சை நிற மலர் மாலை, மூங்கில் அரிசி நிவேதனம் கொண்டு வழிபட வேண்டும். விநாயகரை வழிபடும் போது ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். விநாயகரை வழிபடுவதன் மூலம் கல்வி, வியாபாரம், பேச்சு திறன் வளரும். அடுத்தது வியாழக்கிழமை வணங்க வேண்டிய தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி மற்றும் குருவாயூரப்பன். வியாழன் என்றால் குரு, ஞானம், ஆசான் என பொருள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன் வழிபாடு மிகவும் சிறப்பு. மஞ்சள் மலர், சுண்டல், வெண்ணெய் நிவேதனம் முக்கியமாகும். கல்வி, திருமண யோகம், ஆசானின் அருள் கிட்டும். ஓம் பிரத்மான்யே நமக எனும் மந்திரத்தை மனசார சொல்ல வேண்டும். அப்போது நினைத்த காரியம் கைகூடும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வழிபட வேண்டிய தெய்வங்கள் சக்தி அம்மன். வெள்ளிக்கிழமை மகளிர் சிறப்பு நாளாகும். வெள்ளிக்கிழமை வழங்கக்கூடிய தெய்வங்கள் பார்வதி அம்மன், லட்சுமி, ஆதிபரா சக்தி வழிபாடு. அம்மனை வழிபடும் போது குடும்ப வளம், பணவரவு, திருமண சுகம் கட்டாயம் கிடைக்கும். வழிபட தேவையான சிறப்பு வெள்ளை மலர், பால் பாயாசம் அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும். வழிபடும் போது ஓம் கிரீம் நமக எனும் மந்திரத்தை கூற வேண்டும். அடுத்தது சனிக்கிழமை என்றாலே சனி பகவான், ஆஞ்சநேயர் நினைவுக்கு சனி என்றால் சனி பகவான், சோதனை என்று பொருளும் உண்டு. சனிக்கிழமை சனி பகவான், ஆஞ்சநேயர் சிறப்பு வழிபாடு உண்டு. சனி பகவானை வழிபடும் போது கடன் சுமை குறையும், பாவ நிவர்த்தி கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டாகும். சனி பகவானை கோவிலில் சென்று வழிபடும் போது
கருப்பு எள்ளு, எள் எண்ணெய் தீபம் கண்டிப்பாக சனிக்கிழமை போட வேண்டும். சனி பகவானை வழிபடும் போது ஓம் சனீஸ்வராய என்னும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வழிபட வேண்டிய தெய்வங்கள் சூரிய பகவான். ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள். சூரியனை வழிபட்டால் உடல் நலன், நீண்ட ஆயுள் கிடைக்கும். காலை உதய சூரியனுக்கு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். உடல் நலம், வேலை வாய்ப்பு, ஆட்சியில் நிலை உண்டாகும். சிவப்பு மலர், கோதுமை நிவேதனம் அவசியம் செய்ய வேண்டும். சூரிய பகவானை வழிபடும் போது ஓம் சூர்யாய நமக என்னும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடும் போது சகல சௌபாக்கியம் கிட்டும். நாமும் பக்தியோடு வழிபடுவோம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் உதவிக்கு நன்றி. வணக்கம்.